ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாளைக்கிட்ட ஆகுது. ஆமாம் தானே? ஸோ நான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணும்போது அந்த கமெண்ட்டில் கூட நான் சொல்லியிருப்பேன் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா. ஆமாம், ரீசெண்டாக எனக்கு வந்து உடம்பு சரியில்லை. நான் வந்து இந்த உடம்பு சரியில்லாமல் எனக்கு இப்போ கூட உடம்பு சரியில்லை, மண்டை வலி தான் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் நான் இப்போ வீடியோ செய்யலாம், ஏன்னா வீடியோ போடாமல் இருக்க முடியலை. ஸோ இன்றைக்கி வந்து தமிழ் என்னை பார்த்து தான் உள்ளுக்கு வந்திருப்பீங்க, கரெக்டு தானே? ஆமாம், இன்றைக்கி வந்து மலேசியாவில் இருக்கிற 2 வாண்டட் பிளேஸ் பற்றி தான் பேச போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப பலபலலாம் பேச வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் நான் பேச போகிற ஒரு இடம் பேர் என்ன கேட்டிங்கன்னா பினேங் ஃப்ரீ ஸ்கூல். இந்த பினேங் ஃப்ரீ ஸ்கூல் வந்து இங்கே வாய் போகிறது. ஓகே, பினேங் ஃப்ரீ ஸ்கூல் வந்து 1816 தான் கட்டியிருக்காங்க. இந்த ஸ்கூல் 1816 வருஷத்துக்கு முன்னுக்கு ஒரு ஜெயிலாக தான் இந்த ஸ்கூல் இருந்திருக்குது. அந்த ஜெயிலுக்குள்ள நிறைய ஆளுங்களை அடிச்சு அந்த அடிக்கிற அடி வலி தாங்க முடியாமல் நிறைய பேர் அந்த ஜெயிலுக்குள்ள இறந்து போயிருக்காங்க. அடிச்சும் இறந்து போயிருக்காங்க சொல்ல முடியாது, சாப்பாடு கொடுக்காம கூட, பசி தாங்க முடியாமல் கூட அந்த ஜெயிலுக்குள்ள நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்கூலில் 2 சம்பவம் நடந்திருக்கு சொல்கிறாங்க. இந்த ஸ்கூலில் இருக்கிற நிறைய பேருக்கு அள்ளுட்ட விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த 2 கொலை அந்த ஸ்கூலில் நடந்திருக்காது. என்னது கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கூலில் ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு பொண்ணு வந்து அடித்து அந்த ஸ்கூலில் யாரோ ஒருத்தவங்க அடித்து அந்த பிள்ளை இறந்து போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது யார் கேட்டிங்கன்னா பிரின்சிபலோட தலை வந்து யாரும் தலையை பாதியை வெட்டி லாக்கருக்குள்ளே வச்சுருக்காங்க. ஒரு பிள்ளை லாக்கர் கதவு திறந்து பார்க்கும்போது அந்த லாக்கருக்குள்ளே பிரின்சிபலோட தலை அந்த லாக்கருக்குள்ளே இருக்கிறது இந்த பிள்ளை பார்த்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரின்சிபல் தலை வந்து வெட்டி உள்ளுக்கு வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஒரு பிள்ளை மட்டும் போய் பார்க்கல, ஒரு கும்பல், ஒரு குரூப், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து அவங்க லாக்கருக்குள்ளே ஜாமான் வைக்கிறதுக்கு போகும்போது அப்போ கதவு தொழுது பார்க்கும்போது அந்த லாக்கருக்குள்ளே பிரின்சிபல் தலை பார்த்துருக்காங்க. அதாவது அந்த ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஒரு டீம், அவங்க எல்லாம் பார்த்துருக்காங்க சொல்கிறாங்க. 2த்துல எது உண்மை கூட தெரில. இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம் பினேங் ஃப்ரீ ஸ்கூலை பற்றி என்னென்ன இது க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அந்த ஸ்கூலில் இப்போ வீட்லேயும் சத்தம், வீட்டில் அம்மா பேசுகிறாங்க, அந்த நிம்மதி இல்லை. ஸ்கூல்லையாவது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசி நிம்மதியாக இருக்கலாமே அப்படின்னு பார்த்தா கூட பினேங் ஃப்ரீ ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க எல்லாத்துக்குமே ஒரு டார்ச்சர் கொடுத்துச்சு. யார் அந்த டார்ச்சர் கொடுத்தா கேட்டிங்கன்னா, அந்த ஸ்கூலில் இறந்து போன பிரின்சிபல் தான் அந்த பிள்ளைங்களுக்கு டார்ச்சரை கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இதுவும் எவ்வளோ அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கும்போது மேலே மாடி இருந்து யாரும் ஒருத்தவங்க வீச்சுன்னு கற்றுவாங்களாம். யாருக்குமே தெரியாது யார் கற்றுனாங்க. அப்படி ஒரு குறையே அந்த ஸ்கூலில் இருக்காது, ஆனால் யாருன்னா கத்திருப்பாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. சரி, கிளாஸ்லேயும் உட்காந்து படிக்கிறோம், கிளாஸில் வந்து சத்தம் கேட்குது அப்படின்னா வந்து பாத்ரூம் போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகுமே அப்படி பார்க்கும்போது கூட பாத்ரூமில் லைட்டை அடித்து தட்டுறது, சவுண்டு கேட்குறது, பாத்ரூம் போகும்போது பாத்ரூம் கதை போட்டு தட்டுறது, இந்தமாரி நிறையா கோளாறான விஷயம் நடந்துருக்குது. பினேங் ஃப்ரீ ஸ்கூல் பார்த்து டீட்டெயிலாக எனக்கு என்ன நடந்துச்சு தெரியல, ஆனால் என் காது படி நான் கேட்ட வரைக்கும் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். பினேங் ஃப்ரீ ஸ்கூல் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா கூகுள், யூடியூப் அதை போய் தட்டி பாருங்கள். கண்டிப்பாக பினேங் ஃப்ரீ ஸ்கூல் ஃபோட்டோவும் வரும், அதோட ஹிஸ்டரியும் வரும். 2வது ஹாண்டட் பிளேஸ் என்ன கேட்டிங்கன்னா, வாண்டட் ஹவுஸ். இந்த ஹவுஸை வந்து நான் சொல்கிற ஹவுஸ் வந்து நீங்கள் கூகுளில் தட்டி பார்த்தீங்கன்னா வராது. ஏன்னா இந்த கதையை வந்து நான் சின்ன வயசில், அதாவது என் கண்ணால் பார்த்த விஷயம், அந்த வீட்டு பார்த்து நான் ரொம்பவே பயந்த விஷயம் இது. ஆனால் நாங்கள் வந்து அது ஒரு தாமல்ல, கதையை கேட்குங்க, ரொம்பவே அவசரம் எனக்கு. நானும் எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு தாமானுக்கு போனோம். அந்த தாமானில் ஒரு வீடு எடுத்தோம். அந்த வீடுக்குள்ளே நாங்கள் இருக்கும்போது ஃபஸ்ட்டு நான் நார்மலாக தான் இருந்துச்சு, அப்புறம் ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கூட நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. தாமாவில் இருக்கிற தமிழ் பீப்புள் வந்து நிறைய வந்து எங்கள் அம்மா கிட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆகி பேசும்போது அப்போ தான் இந்த விஷயம் வந்து எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்காங்க. இந்தமாரி ஒரு தாமான் இடத்துல பின்னாடி தாமாவில் ஒரு வீடு இருக்கு, அதாவது டபுள் ஸ்டோரி 2 மாடி வீடா
டபுள் ஸ்டோரி 2 மணிக்குன்னு ஆமாம் டபுள் ஸ்டோரி வீடு இருக்குது. அந்த வீட்டு சைடு வரை போனீங்கன்னா அந்த வீட்டை மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கதையை எங்கள் அம்மா வந்து என்கிட்ட சொல்லும் போது கூட நானும் எங்கள் அண்ணனும் நம்ப கிடையாது. உருட்டுறாங்கம்மா, அதெல்லாம் இல்லைம்மா, பொய்மா, ஒரு வேளை இந்த வீடு யாராவது வாங்கிடுவாங்களோ அப்படின்னு ஒரு வெறுப்பில் சொல்லியிருப்பாங்கம்மா அப்படின்னு சொன்னேன் அம்மாட்ட. ஆனால் அம்மா சொல்கிறாங்க இது எவ்வளோ வரைக்கும் உண்மை தெரியல, ஒரு வாட்டிக்கு நம்ம வீட்டை சைட்டு போய் பார்க்கணும் அப்படின்னு அம்மா சொல்லும் போது நானும் எங்கள் அண்ணனும் கடைக்கு போனோம். இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து கடைக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் எங்கள் அம்மா கடைக்கு போய்ட்டு வரும்போது அந்த வாண்டட் பிளேஸ் வாண்டட் ஹவுஸ் பக்கம் வீடு இல்லை, அது வழியாக தான் போகணும். கடைக்கு போகிறதானே அந்த வழியாக தான் போகணும், திரும்பி வரதா தான் அந்த வீடு சீட்டு வழியாக தான் நம்ம திரும்பி வீட்டுக்கு வரணும். ரொம்பவே கஷ்டம். நான் வந்து தைரியம் பேச்சு தான், ஆனால் மனசுக்குள்ள பயம் ஏதாவது நடந்துருமா அப்படின்னு. ஸோ அந்த வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்க, எதனால அந்த வீடு வந்து எல்லாமே பேய் வீடு சொல்கிறாங்க, ஏன் அந்த வீட்டை பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னா கதையை கேளுங்களேன். அந்த வீட்டில் வந்து 5 பேர் இருந்திருக்காங்க. அம்மா, அப்பா, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அப்புறம் ஒரு சின்ன பையன். இவங்க 5 பேருமே அந்த வீட்டில் வாங்கிட்டாங்க. அந்த வீட்டை வாங்கி வீட்டு காசு கட்ட முடியாமல், அப்புறம் கடன் வாங்கியிருக்காங்க. கடன் காசு கட்ட முடியாமல் இந்த ஹஸ்பண்ட் கால் வந்துச்சா அவங்க அடித்து கொடுக்க சொல்லுவாங்க. அவங்க கால் வந்துச்சாவே கடன் இல்லை ஏதாவது பிரச்சனை தான் உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குமா. ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்க முடியாது. ஃபோன் கால் இல்லைனா ஃபோன் அடித்து நீ கடன் காசு கட்டினா உன் பையன் நான் தூக்கிடுவேன் அப்படின்னு பயப்படுத்துறது. அவங்க அப்பா அம்மானால் இந்த இதை வந்து தாங்கிக்க முடியாமல், ஸோ நம்மனால நம்ம பிள்ளைங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது, அப்போ நம்ம சூசைட் பண்ணிட்டாலும் நம்ம பிள்ளைங்க வந்து தனியாக இருக்கக்கூடாது சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 5 பேருமே அவங்க ரூமில் தூக்கு மாட்டி இறந்து போயிருக்காங்க. அப்போ அவங்க ரூமு தூக்கு மாட்டி இறந்து போயிருக்காங்க. அப்படின்னா அந்த சின்ன பையனும் அவங்க ரூமுக்குள்ளே போய் அவன் பேசாமல் தூக்கு மாட்டிக்கிட்டானா கேட்டிங்கன்னா வந்து ஸோ இதுதான் எனக்கு புரியல. என்ன கேட்டிங்கன்னா இந்த பையனும் அம்மா ரூமில் வந்து அம்மா தூக்கு மாட்டியிருக்காங்க. அந்த டைமில் அவங்க அம்மாவும் அந்த பையனும் தான் அதாவது தூக்கு இதுலேருந்து இறக்கி கீழே படுக்க வச்சுருங்க. ஒரு ரூமில் 2 பேர் யார் கேட்டிங்கன்னா வந்து அம்மாவும் பையனும் தான். அப்போ வந்து இந்த ஒரு ஃபேனில் எப்படி 2 பேர் தூக்க மாட்ட முடியும்? எப்படி நடந்துச்சு தெரியல, யார் பண்ணாலும் தெரியல, அவங்களே தூக்க மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இந்த இது தாங்கிக்க முடியாமல் அவங்க தூக்க மாட்டிக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க தூக்க மாட்டி அந்த பையனை கஷ்டப்படுத்துகிற விட்டுட்டு அவங்க கூடயே அந்த பையனை கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்புறம் இந்த 5 பேர், அதாவது 5 பேர் குடும்பமாக இருக்காங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் இருக்காங்க. யார் கேட்டிங்கன்னா வந்து டாக், ஒரு நாய்க்குட்டி, கருப்பு கலர் நாய்க்குட்டி. இந்த கருப்பு கலர் நாய்க்குட்டி வந்து இவங்க தான் வளர்க்குறாங்க. இந்த நாய்க்குட்டி வந்து யார் மேலே ரொம்ப பாசமாக இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து அந்த சின்ன பையன் சொன்னதானே, அம்மா, அப்பா, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், ஒரு பையன். இந்த பையன் மேலே தான் இந்த நாய்க்குட்டி ரொம்பவே பாசமாக இருக்கும். இந்த பையனை யாராவது அடித்தாலும் இது குலைக்கும், கடிக்க வரும். இந்த பையனை யாராவது கைப்பிடிச்சி இழுத்தாலும் இந்த நாய்க்குட்டிக்கு வந்து பிடிக்காது. இந்த பையன் சொன்னா சரி என்னை இழுக்கிறாங்க நீ அவங்களை கடிக்காது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் இந்த நாய்க்குட்டி விடும், தவிர மற்ற அவன் பையன் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தாலும் இந்த நாய்க்குட்டி விடாது, ஆர்ப்பாட்டம் பண்ணும். நீ எதுக்கு அவனை தொடர, நீ தொடாத, அவன் வந்து என்னோட ஆனர், நீ தொடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்க்குட்டி வந்து கோவம் பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அந்த பையனை தொட்டாலே பிடிக்காது. 5 பேருமே சூசைட் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா. அந்த சூசைட் பண்ண விஷயம் வந்து நாய்க்குட்டிக்கும் கிடையாது, நாய்க்குட்டிக்கும் தெரியல. ஸோ இந்த நாய்க்குட்டி என்ன நினச்சிருக்குன்னா வீட்டில் யாருமே இல்லை, எல்லாம் அவங்க ரூமில் ஏதாவது மேலே போய் தூக்கி மாட்டிக்கிட்டாங்களே, படி ஏறி மேலே தூக்கி மாட்டிக்கிட்டாங்களே. ஒரு நிமிஷங்க, ஓகே, தூக்கி மாட்டிக்கிட்டாங்க. அதனால இந்த நாய்க்குட்டிக்கு தெரியல என்ன நடக்குது, எல்லாம் அதை நினச்சிட்டுக்கு ஓகே நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாம் வந்து வெளியே போயிருக்காங்க, வந்துருவாங்க சொல்லிட்டு இந்த நாய்க்குட்டி வந்து எப்பவுமே கிச்சன் சைடில் ஓரத்தில் வந்து ஐஸ் பெட்டி வச்சுருப்பாங்க. அந்த ஐஸ் பெட்டி ஓரத்தில் படுத்துருக்கோம். ஏன்னா ஐஸ் பெட்டி இருக்கிற இடம் வந்து ஜில்லுன்னு இருக்கும். ஸோ அங்கே வந்து படுத்துருக்கோம். அங்கே தான் படுத்துருக்கோம். அங்கேயே படுத்து சத்தம் கேட்க போய் எட்டி பார்க்குமா, ஓனர் வருவாங்க. இந்த விஷயம்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த வீட்டோட கதவு எப்பயுமே திறந்து தான் இருக்கும். நீங்கள் வீட்டுக்கு போகலாமா அப்படி கேட்டிங்க, வீட்டுக்கு போக முடியும். ஏன்னா வீட்டுக்கு கேட்டு பூட்டி இருக்கும், கதவு மட்டும்தான் திறந்துருக்கும், மேலே இருக்க ரூம் ஜன்னல் எல்லாம் திறந்துருக்கும். எப்போ அவங்கள வந்து இது பண்ணாமோ வீட்டு ஆல் மின்னுக்கு வந்து சிசிடிவி போட்டிருப்பாங்க. வீட்டு ஆல் மின்னுக்கு வெளியும் சிசிடிவி, வீட்டு வாலையும் சிசிடிவி. ஓகே,
ஓகேவா. ஸோ இதில் தான் இனிமேல் என்ன நடந்திருக்கு அப்படின்னு இவங்க எல்லாம் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்க நாய்க்குட்டி வந்து வெயிட் பண்ணி ஓனர் வரல. அந்த நாய்க்குட்டிக்கு சாப்பாடும் இல்லை. ஆமாம், ஓனர் இருந்தால் சாப்பாடு போடுவாங்க, ஓனரும் இல்லை, யாருமே இல்லாமல் யார் சாப்பாடு போடுவாங்க. ஸோ அந்த நாய்க்குட்டியை பசி தாங்க முடியாமல் அந்த வீட்லேயே அந்த நாய்க்குட்டியை இறந்து போயிட்டோன்னே இந்த நாய்க்குட்டியோட ஆர்ப்பாட்டம் தான் இந்த வீட்டுக்குள்ளே ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அந்த வழியை யாராவது போனாங்கன்னா அந்த வீட்டை தவறி அந்த வீட்டை பார்த்துட்டாங்கன்னா அவங்க கண்ணுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சில பேர் சொல்கிறாங்க அடித்து உறுதியே நான் சொல்லுவேன், அந்த வீட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு நாய் உங்கள் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க அந்த வீட்டை பார்த்து, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாய்க்குட்டி ஞாபகம் இதாக இருக்குது, ஸோ அது நிற்கிற டைமே நம்ம அதை பார்த்துட்டோம், ஸோ அது அவள் போய் இதாக ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விஷயத்தை போய் மூடி மறைச்சிட்டாங்க. நான் அந்த வீட்டு வழியை வரும்போது கூட அந்த வீடை நான் பார்க்க கிடையாது. அந்த வீடு நான் பார்த்தாலும் நான் வந்து கீழே இனிமேல் ஓனாக பார்க்க மாட்டேன், மேலே தான் பார்ப்பேன். ஏன்னா அவங்க அங்கே தான் தூக்க மாட்டேன் இறந்து போனாங்க. எனக்கு வந்து ஒருத்தவங்க இறந்து போன இடத்த பார்க்குறது, அவங்க பாய்ச்ச திங்ஸ் இதெல்லாம் பார்க்குறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எதுக்குங்க நடுவில் இந்த கதை வந்துச்சுன்னு தெரியல. என்ன சொல்லிக்கிட்டு இந்தமாரி நாய் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு அந்த டாமான் இருக்கிறவங்க நிறைய பேர் நம்புவாங்க. சில பேர் நம்புவாங்க, சில பேர் நம்ப மாட்டாங்க. ஸோ இதான் அந்த ஹவுண்டட் ஹவுஸ். ஸோ இந்தமாரி வீட்டெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து யூடியூப்காக வீடியோ எடுக்க போவாங்க. ஸோ உண்மையுமே அந்த வீடு நைட் ஆகிடும் போல் வீட்டுக்குள்ளேருந்து ஒரு கும்பலாக உட்காந்து அழுந்தா எப்படி இருக்கும். ஒரு 4 பேர் 5 பேர்கிட்ட இப்போ நானே நம்ம என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சேர்ந்து சிரிக்கிறாங்க இல்லை அழுகுறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் சவுண்டு, காது ஒலிக்கு கதறி அழுகுது, உண்மையுமே காது இருக்கும். அந்தமாரி சவுண்ட் தினமும் கேட்காது, எப்போயாவது ஒரு வாட்டி கேட்கும். ஆனால் நைட் டைம் கரெக்டாக ஓடுற சவுண்டு அந்த வீட்டுக்குள்ளே கேட்குமா. அதான் அந்த 2 ஹாண்டட் பிளேஸ். ஓகேவா. ஸோ எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, அதை ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். என்னன்னா ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆரம்பித்தோன்னே நான் போய் சூசைட் பண்ணிக்கணும், எனக்கு சரிப்பட்டு வரல, நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம சாவ மாட்டோமானே நம்ம பின்னாடி நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வேலையை பார்க்க மாட்டாங்க, நம்ம மற்றவங்க வேலையை பார்க்க வருவாங்க. நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு சூசைட் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா அது வந்து ஒரு கேவலமான விஷயம். தயவு செஞ்சு டோன்ட் ட்ரை திஸ் இஸ் ஓகே. வேணாம், இது ஊற்றுங்க. என்ன தான் சொல்கிறதும் இப்போ தன்னோட பிள்ளை இனிமேல் பண்ணிக்கிட்டு சில அம்மா அப்பா ஏங்கிக்கிட்டே இருக்காங்க, பிள்ளைங்க ஞாபகம் இதுலேயே சாப்பிடாம அப்படியே போயிடுறாங்க. தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது உங்கள் அம்மா அப்பா யோசிங்க. தேங்க்யூ. see you in my video.